பவதாரணி அவர்கள் பயன்படுத்தின துணிகளை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருந்துச்சு. அது என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பவதாரணி அவர்கள் சமீபத்தில் புற்றுநோய் காரணமா இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட துணிகளை எப்பவும் போல ஆத்துல விட்டுறது அப்படி இல்லைன்னா எரிச்சிடுறது அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் அப்படின்னும், அவங்க வாங்கி போடுற துணிகள்லாம் சாதாரணமான துணிகள் கிடையாது, ரொம்பவே காஸ்ட்லியான துணிகள் தான். அப்படி இருக்கும்போது அதை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? அவங்க எப்பவும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற டெண்டன்சி மைண்ட்ல தான் இருப்பாங்க, அதை நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு யுவன் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க பயன்படுத்தின துணிகளை ஏழை மக்களுக்கு கொடுத்துருவோம், அப்படி இல்லைன்னா ஹாஸ்டல்ஸ்க்கு கொடுத்துருவோம். எத்தனையோ ஃப்ரீ ஹாஸ்டல்ல உமன்ஸ் வந்து ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவோம். கண்டிப்பா அது அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யுவன் சொல்லியிருக்காரு. அதனால பவதாரணி அவர்கள் பயன்படுத்தின இதனால் வரைக்கும் பயன்படுத்தின அத்தனை துணிகளையுமே எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க இறந்து போற அன்னைக்கு போட்டிருந்த அந்த துணியை மட்டும் அவங்க சம்பிரதாயம் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்களுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. அதை தவிர்த்து அவங்க பயன்படுத்தின அனைத்து துணிகளையுமே ஃப்ரீ ஹாஸ்டல்ஸ் அண்ட் இது மட்டும் இல்லாம ஏழை எளிய பெண்களுக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருந்துச்சு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியால நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இதே மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லாதவங்களுக்கு அந்த துணிமணிகள் போய் சேரும், அதனால அவங்க பயன்பெறுவாங்க. இதே மாதிரி நிறைய பேர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற தங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இதே போல இன்னொரு நியூஸும் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, பைல்வான் ரங்கராஜன் அவர்கள் இளையராஜா பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுதான். அதாவது இளையராஜாவோட பொண்ணுக்கு முடியாம இருக்கு, அவருக்கு முன்னாடியே அவங்க ஸ்ரீலங்கால ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது இளையராஜா ஏன் தன்னோட கச்சேரியை ஸ்ரீலங்கால வச்சிருந்தாரு? அவரோட பொண்ணை விட அவருக்கு கச்சேரி தான் ரொம்ப முக்கியமா, கடைசி நேரத்தில் அவர் பொண்ணு கூடல அவர் அங்க இருந்திருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு வீடியோ செம்ம வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அவரை திட்டிட்டு இருக்காங்க. பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது யாரு கச்சேரி வைப்பா? கண்டிப்பா அவங்க நல்லபடியா வந்துருவாங்கன்னு நினைச்சுதான் அவர் கச்சேரியை புக் பண்ணிருப்பாரு. அது தெரியாம நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சோசியல் மீடியால நல்ல கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பைல்வான் ரங்கநாதனோட இந்த ஒரு ஸ்பீச்சை பத்தின உங்களோட தாட் என்ன? அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.